ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 மே 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துருவோம். இன்றைக்கி 121.75 பாயிண்ட் பாசிட்டிவில் வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.51% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 24,119.3 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து புல்லிஷாக இருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 37 ஸ்டாக்கும், டெக் லைனில் 13 ஸ்டாக்கும் ட்ரேடிங் நடந்தது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9 to 10 மணி வரைக்கும் நல்ல புல்லிஷாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்ட்ராடே ஐயிலேருந்து குறைய ஆரம்பிச்சிட்டு ஃபைனலாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது அதானி போர்ட்ஸ் இன்றைக்கி 5.41% நல்ல பாசிட்டிவில் கெய்னராக இருந்தாங்க. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது கொடாக் பேங்க், பாரதி ஏர்டெல் இது ரெண்டும் 3% பிலோ டாப் லூஸராக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்டி, அதானி போர்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. நெகட்டிவ் வெயிட்டேஜ் பார்க்கும்போது பாரதி ஏர்டெல், கொடாக் பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. இதில் நீங்கள் இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ரிலையன்ஸ் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் 55 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. அதனால தான் மார்க்கெட் பாசிட்டிவாக போனது கொஞ்சம் சைடுவேஸாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பாசிட்டிவ் வெயிட்டேஜும் நெகட்டிவ் வெயிட்டேஜும் கிட்டத்தட்ட நேரோவாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி மெட்டல் 1.09% நல்ல பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ரியாலிட்டி 2.41% நல்ல பாசிட்டிவ்லையும் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2835.60 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. அதே நேரத்தில் டிஐஸும் பாருங்கள் அட்டகாசமாக பை பண்ணியிருக்காங்க. 4764.20 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. 2 பேருமே மார்க்கெட்டில் நெட் பையராக இருக்காங்க. இது நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எஃப்ஐஎஸ் பை பண்ணதை விட இன்னும் அதிகமாக டிஐஎஸும் பை பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா குளோபல் இண்டெக்ஸுமே நெகட்டிவில் தான் வந்திருக்கு. டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 1.13%, நாஸ்டாக் 0.19%, S&P 500 0.41%, ரசல் 2000 0.60%, கனடா 0.74%, மெக்சிகோ 0.85%, யூகே 0.14%, ஃப்ரான்ஸ் 1.71% நெகட்டிவில் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எஃப்ஐஎஸ் டிஐஸ் நல்லா பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி 12:30 மணிக்கு யூரோப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு யூரோப்பன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐடிஐஸ் 2 பேருமே நெட் பையராக இருக்காங்க. ஆனால் குளோபல் இண்டெக்ஸில் எல்லாமே செல்லிங்கில் இருக்குது. அதனால் இன்றைக்கி 12:30 மணிக்கு யூரோப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு யூரோப்பன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, அது கூட நம்ம இந்தியன் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி எல்லாமே நெகட்டிவில் வந்திருக்குன்னு பார்க்குறோம். இன்ஃபோசிஸ் 1.84%, விப்ரோ 1.97%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.31%, ஐசிஎஸ் பேங்க் 1.06%, டாக்டர் எட்டிஸ் 2.73% எல்லாமே நெகட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்க்கும்போது ஆல்ரெடி 96 பக்கத்துலேருந்து நமக்கு ஃபால் ஆகி 92 பக்கமாக வந்தது. அகெயின் நல்லா மேலே போயிட்டு 96 வரைக்கும் இருக்குது. இந்த 96 பிரேக் ஆச்சுன்னா அது ஒரு இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இண்டெக்ஸ் டேட்டா இதை நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் நிஃப்டியில் 37% ஓஐ ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 16,47,553 கான்ட்ராக்டும், புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 6,99,024 கான்ட்ராக்டும் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடு காட்டிலும் கால் சைடு 2 மடங்கு அதிகமான ஓஐ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 47,64,714 கான்ட்ராக்டும், புட் சைடு 37,56,833 கான்ட்ராக்டும் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடு காட்டிலும் கால் சைடு 21% அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது.
அடுத்து என்னோட ஃபேவரட் புட் கால் பிரீமியம் பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு 26% பிரீமியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. அதே நேரத்தில் காலோட ஆக்டிவ் ஏடிஎம்மும் புட்டோட ஆக்டிவ் ஏடிஎம்மும் பார்க்கும்போது கால் சைடு 1 பாயிண்ட் தான் காட்டுது. அதாவது கால் சைடு அதாவது எல்டிபி ப்ரைஸுக்கு நேராக இருக்குது. ஆனால் புட் சைடு 49 பாயிண்ட் காட்டுது. அதாவது 50 பாயிண்ட் தள்ளி இருக்குது. எல்டிபி ப்ரைஸ்லேருந்து புட் சைடு ஆக்டிவ் ஏடிஎம் 50 பாயிண்ட் தள்ளி இருக்குது. இந்த 2 கான்செப்டும் நம்மளோட டேட்டாவில் நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 24/100 புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போது 55,491 கான்ட்ராக்டும், 24/150 புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 23,421 கான்ட்ராக்டும், 24/200 புட் ஆப்ஷனில் 44,835 கான்ட்ராக்டும் நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே கால் சைடு பார்க்கும்போது 24/100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 48,411 கான்ட்ராக்டும், 24/200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1,15,455 கான்ட்ராக்டும், 24/300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1,22,828 கான்ட்ராக்டும் நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் அதிகமான ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நெட் ஓயில் பார்க்கும்போதும் புட் சைடு 6 லட்சம் சம்திங் கான்ட்ராக்டும், கால் சைடு 16 லட்சம் சம்திங் கான்ட்ராக்டும் இருக்குது. இது புட் சைடை காட்டிலும் கால் சைடு 2 மடங்கு எபோ அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஎஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த சைடு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஎஸோட ஓயை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1802 கான்ட்ராக்ட்டு லாங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 9898 கான்ட்ராக்ட்டு ஷார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் லாங் க்ரியேட் பண்ணதை விட ஷார்ட்டை தான் 9898 கான்ட்ராக்ட்டு அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இண்டெக்ஸ் கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது நெட்டாக பாருங்கள் 33,772 கான்ட்ராக்ட்டு கால் சைடு தான் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கால் சைடு நேக்கடாக பையிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு பார்க்கும்போது 8,133 கான்ட்ராக்ட்டு புட் சைடு ரைட்டிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எஃப்ஐஸோட ட்ரெண்டு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க. அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பார்க்கும்போது ஷார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸோட ஆப்ஷனில் பார்க்கும்போது லாங் கான்ட்ராக்ட் தான் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து எஃப்ஐஸ் அவங்களோட ட்ரெண்டு ரொம்ப கிளியராக இல்லை. ஆப்ஷனோட டேட்டாவை பார்க்கும்போது மார்க்கெட் பையிங் ட்ரெண்டு சொல்லுது, ஃபியூச்சரோட டேட்டாவை பார்க்கும்போது மார்க்கெட்டு செல்லிங் ட்ரெண்டு சொல்லுது. அதனால் இது ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஃப்ஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட் கான்ட்ராக்ட் அதிகமாக வச்சுருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. அதனால் இது கன்ஃபியூஷன் மார்க்கெட்டு. அதே நேரத்தில் நிஃப்டியில் பார்க்கும்போது கால் சைடு அதிகமான ஓயும் புட் சைடு கம்மியான ஓயும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிஃப்டிக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த ஓயெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இந்த ஓயை எல்லாமே 0 ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் கேஷ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஆனால் குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவில் இருக்குது. இதோட ரியாக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட்டு கன்ஃபியூஷனான ஒரு சென்டிமெண்ட்டில் இருக்குது. சில சென்டிமெண்ட் பையிங் சொல்லுது, சில சென்டிமெண்ட் செல்லிங் சொல்லுது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு 12 to 12:30 மணிக்கு மேலே யூரோப்பன் மார்க்கெட் ஓப்பனிங்கை நம்ம இந்தியன் மார்க்கெட்டு கூட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுக்கிறது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதனால் செல்லிங் அண்ட் பையிங் ரெண்டுமே சேர்ந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து முடிஞ்சுதுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு அதோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.